என் மகனே, உன் தைரியத்தை விட்டு விடாதே. என் மகளே, உன் தைரியத்தை விட்டு விடாதே. என்ன தைரியத்தில் இதெல்லாம் செய்யற அப்படின்னு சில நேரம் கேட்பாங்க பாத்தீங்களா? என்ன தைரியம் உனக்கு? எப்படி உன்னால இதை படிக்க முடியும்? என்ன தைரியத்துல இந்த சப்ஜெக்ட் எடுத்த? என்ன தைரியத்துல இந்த வேலைக்கு போறேன்னு சொல்றேன்? என்ன தைரியத்துல இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லாம பாத்தீங்களா? நம்மளை பயப்படுத்துகிற மக்கள் தான் சுற்றில இருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ பயந்து கொண்டே இருக்கணும். பயம் நம்ம அடிமைதானத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அதனால சாத்தான் நமக்குள்ளே பயத்தை விதைத்து, உன்னால செய்ய முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால சாதிக்க முடியாது, உன்னால இந்த காரியத்துல நீ ஆசீர்வாதமால இருக்க முடியாது, தோத்துருவ, வெட்கப்பட்டு போயிருவ, பாதியில நின்றுரும். இப்படி இல்லைன்னா அவிசுவாசமான வார்த்தைகளை பிசாசு கொண்டு வருவான். ஏன்? நமக்குள்ள பயத்தை உண்டாக்கணும். அவன் எப்பொழுதுமே நம்மை பயப்படுத்துகிறவன். அந்த ஆண்டவர் எப்பவுமே தைரியப்படுத்துகிறார். தைரியமாரு. எப்படி தைரியமா இருக்கிறது? நாட்கள்லாம் கூட நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா தைரியமாரு, தைரியமா செய். உனக்கு செய்ய நேரிடுதா, தைரியமா செய். உனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச தைரியமா எடுத்து படிக்க ஆரம்பி, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உனக்கு தொழில் கிடைச்சிருக்குதா, தைரியமா செய். சூழ்நிலை பார்க்காத, ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும். விசுவாசம் என்னைக்குமே தைரியத்தை கொடுக்கும், பயத்தை விலக்கி விடும். ஆண்டவர் மேல விசுவாசம், இயேசுவின் மேல விசுவாசமா இருங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் கர்த்தர் விட மாட்டார். இப்ப சொல்ல தைரியமாறு, எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துக்கிற பயத்தை மாற்றி தைரியப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க ஆனா பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அந்த நேரம் ஆண்டவர் சொல்றார், தைரியத்தை விட்டு விடாதுங்க. அப்பதான் நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து உங்க தைரியத்துல உறுதியா நீங்க நிக்கணும். இன்றைக்கு உங்களை கலங்கி பயப்படுத்துகிற சூழ்நிலை தான். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, தைரியமாறு, தைரியத்தை விட்டுறாத. அப்பதான் நீ பலனை பார்க்க முடியும். இது சாத்தானுடைய தந்திரம். உன்னை பலவீனப்படுத்த பயத்தை கொண்டு வருகிறான். இயேசுவின் நாமத்தில் பயத்தை கொண்டு வருகிற ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன்னு சொல்லு. பரிசுத்த ஆவியிலே பலன் கொண்டு நெல்லு. நீ ஜெயிப்ப, சாதிப்ப, உன் காரியம் ஜெயமாகும். நீ ஆசீர்வதிக்கப்படுவ, மிகுந்த பலனை காண்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.